இன்னும் சற்று நேரத்தில் பாஜக பாமக தொகுதி பங்கீடு கையெழுத்தாக இருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாமக போட்டியிடும் என நேற்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அறிவித்திருந்தார். சேலத்தில் இன்று நடைபெறக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் பங்கேற்க இருக்கின்றனர். இந்த சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் பாஜக பாமக தொகுதி பங்கீடு கையெழுத்தாக உள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், கூடுதல் தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து பாமக உயர்மட்ட குழு கூட்டம் நேற்று மாலை திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றது. அந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட 19 உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்துதான் மாவட்ட செயலாளர்கள், அதாவது வட மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர் மற்றும் மாநில துணைவர் என ஒரு 90 பேர் பங்கேற்ற ஒரு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டமும் நடைபெற்றது. இந்த இரண்டு கூட்டமும் சுமார் 3 மணி நேரம் நேற்று மாலை நடைபெற்று இறுதியாக அந்த கூட்டத்தில் நாம் டெல்லி தலைமையாக பாஜகவோடு கூட்டணி அமைக்கலாம் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஒருமித்த கருத்தாக தெரிவித்ததாக வெளியே செய்தியாளரிடம் தெரிவித்த பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவலை, இந்த பாமகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தகவலை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் தான் நாம் தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலையும் மற்றும் பாஜக ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் இருவரும் இங்கே பாமக நிறுவனர் மற்றும் தலைவரோடு ஒப்பந்தம், அதாவது கூட்டணி குறித்து ஒப்பந்தம் செய்வதாக தெரிகிறது. அதுக்கு முன்னதாக தற்போது பாமக நிர்வாகிகள், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த பாமக நிர்வாகிகள், அதாவது முன்னாள் எம்எல்ஏ ஏஜி சம்பத் மற்றும் மாவட்ட தலைவர்கள் தற்போது தைலாபுரம் வந்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் தான் தைலாபுரம் தோட்டத்திற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை நேரடியாக இங்கு கூட்டணி குறித்து எந்தெந்த தொகுதிகளுக்கான ஒதுக்கப்படுவது என்பது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.